தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் நாம் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் ஆராய்ந்து வருகிற செய்தியின் தொடர்ச்சியை சிந்திக்கிறோம். அந்த தலைப்பின் 9வது பாகமாக இந்த செய்தியை சிந்திக்கிறோம். அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தில் இயேசு சொன்னார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அந்த யூதர்களுக்கு மோசே நியாயப்பிரமாணம் தெரியும், பழையற்பாடு தீர்க்க தரிசன ஆகமங்களும் தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் தான் நிலைத்திருக்க வேண்டும், அப்போதுதான் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும். என்னுடைய உபதேசம்தான் சத்தியம், அந்த சத்தியங்கள் தான் உங்களை விடுவிக்க முடியும். நீங்கள் நம்புகிற பழைய ஏற்பாட்டு நம்பிக்கைகள் உங்களை இருளுக்குள் தான் அடைத்து வைக்க முடியும் என தெளிவாக உறுதியாகவே கூறிவிட்டார். நான் சொல்கிறது தான் சத்தியம், அதுதான் விடுதலை கொடுக்கும். ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும், அப்போ தான் எனக்கு சீசராக முடியும் என்று கண்டிப்பாக சொல்லி விடுகிறதை பார்க்குறோம். மற்ற 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுவும் யூதர்களை பார்த்து தான் சொல்கிறார். உங்களோட வேதபாரகர் பரிசேயர்லாம் உங்களுக்கு படிப்பிக்கிற உங்களுடைய வேதம் இருக்கிறது, அதில் என்ன நடக்கிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை விட மேலான நிலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே கண்டிப்பாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு வேத கொள்கைகளை விட மேலான தன்மை உள்ள தேவனுடைய நீதிகளை நீங்கள் அறியாவிட்டால், அதை புரிந்து அடையாவிட்டால் பரலோக தேவனோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என இயேசு கூறுகின்றார். ஆகையால் தான் நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிகளை நீங்கள் தேடணும். உங்கள்கிட்ட இருக்க வேதத்தையும் உங்கள் மார்க்கத்தையும் வச்சுக்கிட்டு இதுதான் தேவ மார்க்கம்னு நீங்கள் சொல்லப்படாது. நீங்கள் பரலோக தேவனையும் அவருடைய நீதிகளையும் நீங்கள் தேட வேண்டும், நீதியின் மேல் பசிதாக வர வேண்டும். அப்போ தான் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். மற்ற 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாய தீர்க்கதரிசி நன்றாக சொல்லியிருக்கிறான். உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் மனுஷ கற்பனை, இதெல்லாம் தெய்வ கற்பனை கிடையாது என்று மீண்டும் தெளிவுபடுத்துவதை பார்க்குறோம். அதை ஏசாயா 29ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது, அவர்களுக்கு எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சு கதை பேசுகிறான் என்று ஏசாயா சொல்வதை இயேசுவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில், நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தானே அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார். இதோ கர்த்தருடைய சொல்லை வறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு முன்பதாகவே அந்த மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட வேதத்தை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். கள்ள எழுத்தாணி கொண்டு அதை மாற்றி இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் கர்த்தருடைய சொல் இல்லை என்பதையும் அந்த தீர்க்கதரிசி குறிப்பிடுவதிலிருந்து வழங்கி கொள்ளுகிறோம். தீர்த்து கழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் பவுல் சொல்கிறார், இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். இந்த மனுஷருடைய யூதரிடத்தில் இருக்கிறது மனுஷ கற்பனை தான், கட்டுக்கதை தான் என்பதை அது எரேமியா சொன்னது, ஏசாயா சொன்னது, இயேசு உறுதிப்படுத்தினது, அதை இந்த பவுல் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் தான் ஒரு காலத்தில் அதுதான் வேதம்னு தலையில் ஆடிக்கிட்டு சபைகளை துன்புறுத்தி ஓடிக்கொண்டிருந்தார்.
பிறகு ஆண்டவர் அவருடைய கண்ணை பிடுங்க வேண்டியதாகிவிட்டது. கண்ணை பிடுங்கி தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவருடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்த விட்ட பிறகு தான் நாம் கையில் கொண்டு தெரியது கட்டுக்கதை என்ற வெளிச்சம் வந்தது. அதனால தான் அவர் இது கட்டுக்கதை என்று இங்கே அவர் அதை டிக்ளேர் பண்ணுவதை நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் இந்த கட்டுக்கதை என்று ஒதுக்கி வச்சிருக்கிற விஷயத்தை தான் இன்றைய மோசடி சபைகள் தங்கள் மூல உபதேசங்களாக தியானித்து கொண்டிருக்கின்றன. இயேசு சொல்வது, நீங்கள் எபேசியர் 2:20 படிக்கிறபடி அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார், அப்படி தான் மாளிகையாக நீங்கள் கட்டப்படுகிறீர்கள்னு சொன்னதெல்லாம் தூர போட்டுட்டு இந்த அப்போஸ்தலர்கள் எதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஒதுக்கினாங்களோ அவைகளை தான் இந்த மோசடி சபைகள் தங்கள் உபதேசங்களாக தியானித்து கொண்டிருக்கின்றன. ஒரு முறை இந்த மோசடி ஆவி கூட்ட சபை ஒன்றுக்கு நான் செய்தி அளிப்பதற்கு சென்றிருந்தேன். அது ஞாயிற்றுக்கிழமை. என்னுடைய செய்திக்கு முன்பதாக ஒரு சங்கீத பகுதியை அவர்கள் வாசித்து தியானித்தார்கள். அது எந்த சங்கீதம் என்று சொன்னால் 137ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அந்த கடைசி 8-9 வசனம், சங்கீதம் 137, 8-9, பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். நல்லா யோசிங்க. ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மரணத்தையும் காட்டு என்று சொல்லக்கூடிய இயேசுவை இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அலறி ஆராதித்து கொஞ்ச நேரம் ஆராதிச்சாச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க படித்து தியானிக்கிற சங்கீதம் என்னன்னு பார்த்தா அந்த இயேசுவுக்கு முற்றிலும் எதிரான கொள்கைகளை தியானித்தார். ஏன்னா அவங்க அப்படி தான் ஆதியாமத்திலேருந்து வரிக்கு வரி அங்கே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பிக்குவாங்க. சங்கீதம் வரிக்கு வரி, நீதிமொழிகள் வரிக்கு வரி, அதுதான் அவங்களுக்கு வேதம். அதுதான் இயேசுநாதர் சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னதில்லை. அவர்கள் இயேசுவை கொலை செய்த இவர்களோட வழியில் செல்கிறார்கள் என்பதை சிந்தித்து விட்டோம். அதுக்கு மீண்டும் ஒரு ஆதாரம் இதை தான் படிப்பிப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். இன்னொரு முறை இன்னொரு ஆவி கூட்ட சபையில் நான் செய்தி சொல்ல சென்றிருந்தேன். அங்கே போனால் அது 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரம், அங்கே அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நான் செய்தி அளிக்க சென்றிருந்தேன். அங்கே அன்று வேறொரு அந்த சபைக்கு மிகவும் பரிச்சயமான அவர்கள் மதிக்கிற இன்னொரு பிரசங்கியாரும் செய்திக்கு வந்துட்டார். திடீரென்று வந்து விட்டார். ஆகவே இப்போ என்ன செய்வது? இருக்கிற 1 மணி நேரத்தை நாங்கள் 2 பேரும் பாதி பாதியாக பங்கு போட்டுக்கொண்டோம். அப்போ அந்த சபைக்கு ரொம்ப பிடித்தமான பாஸ்டர், அதனால் அவரை முதலாவது பிரசங்கம் பண்ண விட்டு நான் 2வது பண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டு, அவர் 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து, யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன், அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் மற்ற பேரை விட இவன் பேர் பெற்றவனானான். அப்போ தனக்கு ஈட்டினால் 300 பேரை கொண்டு போட்டான். அவ்வளோ பலமான கனமான ஒரு ஈட்டியை வச்சுருந்தான். பாருங்கள், 300 பேரை கொண்டு போயிட்டு பேர் எடுத்து விட்டான். பேசுகிற வசனம் அதுதான். இயேசு முதல்ல கொஞ்ச நேரம் இயேசு ஆராதனை ரொம்ப நேரம் நடத்தியிருக்கு. அன்னைக்கு ரொம்ப நேரம் இயேசுவே இயேசுவேன்னு அலறியை முடிச்சுக்கிட்டு தான் அவங்க தியானிக்கிற வசனத்தை பாருங்கள். அடுத்தது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அது இவனுக்கு 2வது அக்கோயின் குமாரனாகிய தோத்தாவின் மகன் எலேயேசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாக இருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். பாருங்க, ஒரே ஒரு மனுஷன், அவன் தன் கை தளர்ந்து போகிறது வரைக்கும் மனுஷருடைய தலையில வெட்டினானான். தன் பட்டயம் அந்த கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளுகிற அளவு
இந்த வெட்டுக்கத்தி வச்சு வெட்டி வெட்டி கை ஒட்டி அந்த கை பிஞ்சு போயிடும் இல்லையா, இது மாதிரி தலைகளை வெட்டி கை பீந்து போயிட்டு அப்போ அந்த அளவு வெட்டினான், பயங்கர ரட்சிப்பு என்று. அப்போது ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகணத்தையும் காட்டு, உன்னை போல பரனே நேசி என்ற கொள்கையை போதித்த இயேசுவை இவ்வளவு நேரம் தலைகளாய் ஆராதித்து விட்டு அங்கு தியானிக்கிற செய்தியை பார்த்தீர்களா? எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. நான் ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்துருந்தேன். அந்த பிரசங்கியார் அந்த பிரசங்கத்தை முழுசாக முடிக்கலை. அவர் முடிக்க வேண்டிய நேரத்துக்கு முன்பே ஆமேன் போட்டு விட்டு அந்த சபையை விட்டு வெளியே போனார். அடுத்து நான் எழும்பி இதை திருத்தினேன். ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தீங்க, இப்போ இயேசுநாதருடைய போதனையை கேட்டு அதன்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி அந்த தப்பு எல்லாத்தையும் நான் திருத்தும்படியாக தான் என்னுடைய நேரத்திலே நான் பிரசங்கித்தேன். நான் திரும்பி வெளியே பார்த்தேன். வெளியே போனவர் என்ன ஆனார்னு பார்த்தா, இவர் உள்ளே வராமல் அந்த முத்தத்திலே உலாத்தி கொண்டே இருந்தார். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து கடைசியில் பின்ன அச்சத்தில் வந்து உட்காந்துருந்தார். இங்கே ஃப்ரண்டில் மேடையில் இருந்தவராகும் உட்காந்துருந்தார் என்கிற சம்பவம் நடந்தது. இன்னொரு முறை இந்த மோசடி ஆவி கூட்டத்துக்கு நான் தான் இந்த ஆவி கூட்டங்கள்லேயும் ஆவி இல்லாத எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணோம். இருந்தாலும் இந்த ஆவி கூட்டத்துக்கு நிலைமையை சொல்லி ஆகணுமே. இன்னொரு கூட்டத்துக்கு செய்தி சொல்ல போயிருந்தேன். நான் கொஞ்சம் ஏர்லியர் முந்தி போய்விட்டேன். ஆகவே அங்கே உட்காந்துருக்கிறேன். அப்போ முதலாவது பிள்ளைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நான் இருந்த பக்கத்தில் இந்த பிரைமரி கிளாஸ் வகுப்புக்கு பொருத்தமான ஒரு சில பிள்ளைகளை வைத்து ஒரு தாயார் ஒரு வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன வசனம்னா, அது சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அந்த மன்னன வசனம் சொல்லுங்க ஆனால் காணாமல் படித்து கொடுக்கணும் இல்லையா. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன இது, இங்கே என்ன நடக்கிறது? கொஞ்ச நேரம் அவர்கள் படிப்பித்து கொண்டிருந்தார்கள். நான் சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் என்ன நினைத்தாரோ தெரியாது. திடீர்னு என்னை ஒரு பார்வை பார்த்தார். சின்ன பிள்ளைகளுக்கு கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் தேவன் படிப்பிக்கிறாருன்னு படித்து விட்டால் அது ஸ்கூலில் போய் கூட படிக்கிற பையனை என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கையை வச்சு அடிச்சிடும், கையை வச்சு போர் தான் புரியும். ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால், எங்கள் சண்டேஸ் கிளாஸில் டீச்சர் அப்படி தான் படுத்து கொடுத்தாங்க, ஆனால் அது பழிச்சுன்னு சொல்லிட போகுது. எந்த அளவு இந்த ஆவி கூட்டம் அசுத்தாவின் பிடியில், சாத்தானின் பிடியில், வஞ்சிக்ராவின் பிடியில் சிக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். அதெல்லாம் தேவன் எனக்கு வழக்கி கற்றுத்தந்த ஒரு பாடம். அதனால தான் நான் துணிஞ்சு இந்த ஆவி கூட்டத்தை கண்டிக்கிறேன். எல்லா அதனுடைய தந்திர வித்தைகளே எனக்கு ஆவியானவர் காண்பித்து படிப்பு தந்திருக்கிறார். இப்படி தான் அந்த கூட்டங்கள் இருக்கிறது. இன்னொரு முறை இன்னொரு ஆவி கூட்ட சபையில், அது இந்த சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்வார்கள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி, அதற்கு நான் செய்தி சொல்ல சென்றிருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் அங்கே நான் இருக்கிறேன். நான் செய்தி சொன்னேன். அந்த கூட்டத்தில் அந்த சபையினுடைய பாஸ்டர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால், இன்று மாலையிலே கர்த்தருடைய பந்தி உண்டு, நீங்கள் எல்லாரும் வெள்ளை உடையிலே வர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை விட்டார். சரி, மாலை ஆகிவிட்டது. நானும் அந்த அங்கே செய்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருந்தது. ஆகவே நானும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறேன். கவனித்தேன், எல்லாரும் வெள்ளையில் வந்திருக்கிறார்கள். பாதி பேர் நகை அணிந்து விட்டு வந்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு பெரிய கேள்வி, வெள்ளை உடை அணிய வேண்டும் என்று இயேசுவோ அப்போஸ்தலர்களோ போதிக்கவில்லை. அப்படி ஒரு மரபு ஆதி சபையில் இல்லை. ஆனால் நகை அணியக்கூடாது என்பது அப்போஸ்தல உபதேசத்திலும் இயேசுவின் போதனையில் இருக்கிறது. இயேசு மத்தேயு 11:28-29 நான் சாந்தமாய் தாழ்மையாக இருக்கிறேன், எங்கள் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றின, தன்னை வறுக்கணும். யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார். இந்த வசனங்கள் இருக்கிறது. 1 பேதுரு 3:3-4 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்துக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கூடாம உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நகை அணியப்படாதுன்னு மட்டும் சொல்லலை, விலை உயர்ந்த உடை அணியக்கூடாது, ஆடம்பர வஸ்திரங்கள் உடுக்கக்கூடாது,
குணங்களினாலே அலங்கரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் இவங்க செய்ய மாட்டான். இனி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 நீங்கள் 14 வரை உள்ள வசனங்களுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, ஸ்திரீகள் மயிரை பின்னுதல்னாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரம் ஆனால் ப்ராப்பர் முறையான வஸ்திரத்தினாலும் நாணம் இருக்கணும் பெண்களுக்கு, தெளிந்த புத்தி, தேவி பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நல்ல செயல்களில் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளணும், உபதேசம் பண்ணவும், புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும். ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். ஏனெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள். அப்போ பெண்களுடைய இயல்பு என்ன, நிலை என்ன, தன்மை என்ன, அவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கு. இது ஒன்றும் அந்த மோசடி ஆவி கூட்டம் இது ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வெள்ளை உடை அணிய வேண்டும் என்ற காரியத்தை தான் அவர்கள் சொல்லி கொண்டு, வெள்ளை உடை அணிய வேண்டும் என்ற ஒரு போதனையே இல்லையே. வெள்ளை உடை போதனையை இயேசுவும் சொல்லலை, அவருடைய அப்போஸ்தலர்களோ சொல்லலை. அப்படிப்பட்ட வழக்கம் எதுவும் ஆதிச்சரபையில் இருந்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை, பார்க்க முடியாது. இருந்தால் வேத பண்டிதர்கள் சொல்லட்டும், அப்படி எதுவும் இருந்ததாக தகவல் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொன்னார், அது என்ன சொன்னார், அதை குறித்து நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அதனால் இயேசு இப்படி சொன்னதுனால அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கேற்ற ஒரு உபதேசங்களை கொடுத்தாங்க. அது என்ன உபதேசம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், துரிச்சைக்கு இடமாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், முறையாக சரியாக உடை அணியுங்கள். இதுதான் தீமோத்தேயுவின் நிருபத்தில் தகுதியான வஸ்திரம், அது ஒரு முறையான வஸ்திரம் அணிய வேண்டும் என்று உபதேசம் பண்ணினார். 1 தீமோத்தேயு 2:10 அதுதான் தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு நல்ல கிரியை. பாருங்கள் என்ன அழகா விளக்கத்தை, உடையும் நடவடிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சகோதரரே உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள் அப்படின்னு அந்த பட்டியல் வார்த்தைகளை போட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படி உடை அணியணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிறதை, ஏன்னா இயேசு சொன்ன வசனம் அப்படி இருந்ததுனால அதை அதற்கேற்றபடி உபதேசங்களை சபைக்கு கொடுத்தார்கள் என்பது தெளிவு. அதாவது கொஞ்சம் இதை புரியும்படி சொன்னால், இந்த பாலியல் உறவு விஷயத்தில் அனுபவம் உள்ள பெண்களுக்கு, பாலியல் திருமணமானவர்கள், பாலியல் ரீதியிலான தாம்பத்திய கணவன் மனைவி உறவு, இதில் அனுபவம் உள்ள பெண்களுக்கு ஒரு காரியம் தெரியும். அது என்ன காரியம்னா, ஆண்களுக்கு பெண்கள் மேலே அந்த பாலியல் வெறி, வல்லமை, சக்தி அது எப்படி வருகிறது, பெண்களிடம் இருக்கிற எந்த காரியங்களை சார்ந்து அடிப்படையாக அந்த உணர்வுகள் தூண்டப்படுகிறதுங்கிறது பெண்களுக்கு தெரியும். அதாவது திருமண உறவில், கணவன் மனைவி உறவு, தாம்பத்திய உறவு, பாலியல் உறவில் அனுபவப்பட்ட பெண்களுக்கு, அது ஆண்களுக்கும் சரிதான். சரி, மற்ற ஆண்களுக்கு பெண்கள் மேல் பாலியல் வரி, வல்லமை, சக்தி, அந்த ஈர்ப்பு, இப்போ உலகத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல வெளியே, இது எந்த அடிப்படையில் வருது, அது பெண்களிடம் இருக்கிற எந்த விஷயம் அடிப்படையில் வருது, அவருடைய உடல் ரீதியிலான காரியங்கள், நடவடிக்கை ரீதியிலான காரியங்கள் அடிப்படையில் உண்டாகும் என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்தந்த அடிப்படையில் பவர் வரும், இந்த அடிப்படையில் தான் அந்த வல்லமை நமக்கு நேராக வரும், அந்த வசீகரணம் வரும், அந்த அட்ராக்ஷன், ஈர்ப்பு வருங்கிறது பெண்களுக்கு தெரியும். அந்த அனுபவத்தில் பழகின பெண்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன செய்யணும் அந்த பெண்கள், அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கும் விதத்தில் உடை அணிய வேண்டுமா வேண்டாமா, அதுக்கேற்ற ஒழுக்க நிறைய நடக்கணுமா வேண்டாமா, இதுதான் அடிப்படை. உடை எப்படி அணிய வேண்டும்னு கேட்டால் இதுதான் அதுக்கு அடிப்படை. அதனால தான் தகுதியான வஸ்திரம்னு சொன்னாங்க, துர்ச்சைக்கு ஏதோ உடலை பேணாமல் இருந்துன்னு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு பொருள் இதுதான். ஸோ இப்படித்தான் அது பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான், அப்படி தான் நடக்க வேண்டும். இந்த விஷயத்தை ஆண்கள் பெண்களுக்கு ஒழுங்குபடுத்தணும். பொம்பளைகள்கிட்ட இது இப்படி, ஆணுக்கு இந்த பிரச்சனை இப்படி வரும், இன்ன ரீதியில் வரும், அதனால் பெண்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்களும் பெண்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இது என்னென்ன ரீதியில் இருந்த பிரச்சனை வரும், இப்படி வரும், இதுதான் இது இந்த ஒழுங்குபடுத்தல் இல்லாதனால தானே உலகத்தில் இப்போ எல்லா பிரச்சனையும் பெருகுறதுக்கு காரணம் இதுதானே. பிறகு சட்டங்களை ஏற்றிட்டோன்னா எப்படி நிற்கும், எங்கேயாவது நிற்குதா? எத்தனையோ சட்டங்களை ஏற்றியாச்சு,
போலீஸு எல்லாம் போட்டாலும் பிரச்சனை தீராது. ஏன்? அடிப்படை எங்கே இருக்குது? அதை சரி பண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனை பெருமளவு குறைந்து விடும். சரி, அப்போ ஆண்களும் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை, வேசிமார்க்க பெண்கள் இந்த ஒழுங்குபடுதலுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒழுங்குபட மாட்டாங்க. கணவர்கள் சொன்னார்களே மனைவிகள் கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், இந்த மாதிரி தூட கொடுத்துட்டு எங்கே போகிற, யாரை பார்க்க போகிறன்னு கேட்பான். அவளுக்கு அது உணர்வு வராது. இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, எனக்கே வேண்டானா உனக்கு என்னத்துக்கு? ஏன்னா அவள் இந்த பெண்களுக்குள்ளே இருக்கிறது வேசிமார்க்க ஆவி. அவள் கூட்டத்துக்கு போனாலும் சரி, கொட்டாவி அடித்தாலும் சரி, முங்கினாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, உள்ளே இருக்கிறது வேசியாகிறது ஆவி தானே. ஆண்களுக்குள்ளே இருக்க ஆவி வேறு, பெண்களுக்குள்ளே இருக்கிறது பெண்களுக்கு தன்மையான, அது வித்தியாசமான செயல்பாடு. அதனால் அவங்க ஒழுங்கு படவும் மாட்டான். இனி ஆண்களும் அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் பொறுப்பான விஷயம். ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லலை, இப்போ ஒரு பக்கம்தான் இது இப்போ கொடி கட்டி பறந்து உலகத்தை கொளுத்தி கொண்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த பகுதியிலே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த அசுத்தாவி கூட்டங்களுக்கு இந்த மாதிரி உணர்வே கிடையாது. ஏன்னா இது உணர்வில்லாத ஆவி. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு ரோமர் நிருபத்தில் சொல்லியிருக்கு. இது உணர்வில்லாத கூட்டம், இருள் அடைஞ்ச கூட்டம், அல்லது வேசிமார்க்க ஆவி கூட்டம். அங்கே செயல்படுறதே அதே ஆவிதான். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு சொல்லும்போது, ஏசபேல் என்கிற ஸ்திரியானவள் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள், அவள் வேசித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் அவள் போதனை செஞ்சாள் என்கிற மாதிரி ஒரு செய்தி அங்கே இருக்கிறது. சரி, அது அங்கே இருக்கட்டும். அதுவும் ஒரு சபையில் நடந்தது தானே, அது ஒரு சபையில் நடந்த செய்தி தான். அது வெளியே நடந்த செய்தியை இங்கே ஆவியானவர் பேசவில்லை. அங்கே சபையில் அன்று நடந்த செய்தியை தான் அங்கேயும் அவரும் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை குறித்த விழிப்பு உணர்வே இந்த அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அது எங்கே? அது ஒரு சபையில் தான், தியத்தீரா சபைக்குள்ளே தான் நடக்குது. ஆமாம், அவள் ஏசபேல்ங்கிற ஸ்ரீனுடைய ஊழியக்காரர்கள் வேசிதனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்து விலை புசிக்கவும், அவளுக்கு போதித்து வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடங்குற. அவள் தான் அங்கே எல்லாம் ஆமாம் தீர்க்க தரிசனியாக்கம், தலைவியாக்கம், ஊழியக்காரியாக்கம்னு சொல்லிட்டு குழப்பியிருக்கா. அதே ஆவிதானே, அந்த காலத்திலே இந்த ஆவிதான் உள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போமா அதே ஆவிதான் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அது நிமித்தம் ஏற்படுகிற பல குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறது உண்டு. சரி, இது இப்படி. இனி ஆணை பெண்ணாக்குவது, பெண்ணை ஆணாக்குவது, ஆணுக்குரிய வடிவம், ஆணுக்குரிய அமைப்பு, ஆணுக்குன்னு தேவன் கடவுள் நியமித்த அடையாளங்கள்லாம் மாற்றிட்டு பெண்ணாக்குவாங்க. அது இந்த பைத்தியக்கார மார்க்கத்தினுடைய ஒரு இன்னொரு செயல்நிலையாக இருக்கிறது. அப்படித்தான். இதுக்கு எதுக்கு செய்கிறாங்க? இது எந்த ஆவி? ஏன்? எல்லாம் நீங்கள் தான் சிந்தித்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த ஒளியின் தூத ஆவி கூட்டங்கள், இது ஒளியின் தூத ஆவின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது ஒளியின் தூத ஆவிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த வெள்ளை உடை அணிய வேண்டுங்கிற உபதேசம். வெள்ளை உடை அணியணும்னு இங்கே யாரும் சொல்லலை. உடை எப்படி அணியணும்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த காரியத்தை செய்யலை. அப்போ சொல்லாத ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறது ஒன்றும் செய்யலை. சொல்லாத காரியத்தை செய்கிற ஆவி ஒளியின் தூத ஆவியாக இருக்கிறது. அது உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கு. ஏமாந்தவன் இது ஏதோ புனிதம்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆவியானவர் சொல்கிறார், இதில் இவ்வளோ கள்ளாத்தனை இதுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் நான் சொல்லாத விஷயம், நான் சொல்லியிருக்கிறது வேறு, அதை செய்யலைன்னு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவே இயேசுவே என அலறி அலறி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் சாத்தாங்கூட்டங்களின் மோசடி வித்தைகளை தான் நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். இது மோசடி தானே, இது சாத்தாங்கூட்டம் தானே. இயேசுவின் வார்த்தைக்கும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கும் மரபுக்கு எதிராய் நடக்கிற ஆவியும் எல்லாமே சாத்தானிடத்திலிருந்து தான் வந்திருக்கணும், எதிர் ஆவி தானே என்பதை நாம் இங்கே புரிந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இத்தனை கீழ்த்தரமாக நடக்கிற அந்த கும்பல்கள் தங்களை பரிசுத்த ஜாதி என விளம்பரப்படுத்துவாங்க. அங்கே தான் பரிசுத்த ஜாதி, மற்றவெல்லாம் பாவி, இவையெல்லாம் விசுவாசிகள், விசுத்த சந்ததி என்றெல்லாம் சொல்லிக்கிடுவோம், ஜாதின்னு சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் அதுக்குரிய எந்த தகுதியாவது இருட்ட இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அதான் குருடாகி போயிடுச்சுல்ல. நான் யாருன்னே தனக்கு தெரியாது. அந்த அளவு ஒரு குருட்டு தனத்தில் இந்த கும்பல்கள் சிக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். இது இருக்கிறீர்கள்னு எழுதியிருக்கு, அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேவனுக்கு சொந்த ஜனமாய் ராஜரிக கூட்டம், பரிசுத்த ஜாதின்னு சொல்லுடைய தகுதி இந்த பைத்தியக்கார கும்பல்களுக்கு இருக்குதா? இவ்வளோ நேரம் நம்ம நிறைய காரியங்களை ஆராய்ஞ்சிட்டு வர்றோம். எங்கேயாவது இந்த கிறுக்க கூட்டத்துக்கு இருக்கானா? இல்லை.
ஆனால் அந்த ஒளியின் தூதன் சொல்லுது, இல்லை நீங்கள் தான் பரிசுத்தம், நீங்கள் தான் விசுத்தி, உங்களை விட்டு ஆள் கிடையாது, மற்றெல்லாம் பாவிகளாக்கணும். இந்த கூட்டத்தை அந்த பிசாசு ஏமாற்றி வச்சிருக்கு. அப்படியே தான் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் இயேசு சொன்ன மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டால் நல்லது. இப்படி நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுன்ட்டு நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்ன பகைக்கிறது. இப்போ இயேசு சொல்லுவார், நான் இந்த உலகம் முழுசும் இப்படிப்பட்ட மோசடியில் கிடக்கு, ஆகவே அதை நான் அம்பலப்படுத்துறதுனால என்னை பகைக்கிறது. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்கள பகைக்காது, ஏமாந்தவங்கள பகைக்காது. நான் ஏமாந்தவங்க கிடையாது, அதெல்லாம் பட்டுன்னு சொல்லிடுவேன். அதனால தான் உலகம் என்னை பகைக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களையும் பகைத்தது. சீடர்களை பற்றி சொல்ல, நான் உலகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லையா, அதனால் உலகம் பகைச்சிருது. அப்போ உலகத்தோடு இயேசுவின் சீடர்களுக்கு பற்றோ ஐக்கியமோ இருக்க முடியாது, உலகத்துக்கு தலைகளாக இருப்பாங்க. இப்போ எங்கேயாவது அப்படி பார்க்குறீங்களா? உலகத்தாரோட மோசமாக தானே இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவின் சீடர்கள் எப்படி இருந்தாங்க? உலகத்துக்கு நேர் எதிராக இருந்தாங்க. அதான் பார்த்துட்டு இல்லை, நிறைய விஷயங்கள் சிந்திச்சுட்டு வர்றோம். அப்படி உலகத்துக்கு நேர் எதிராய் நடந்தார்கள். இப்போ உலகத்தில் மூழ்கி உலகத்தின் ஆவியில் நடக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. எபேசியர் 4:17 எபேசிய சபைக்கு பவுல் சொல்லும்போது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். பழைய காலத்தில் நடந்தீங்க சீசர் ஆகிறதுக்கு முன்னே, இனி சீசன் ஆன பிறகு மற்ற பிரஜாதிகளை மாதிரி நடக்க முடியாத, எதிராக தான் நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும். அப்படி தான் வசனங்களை பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கு நேர் எதிரான நிலையில் நீங்கள் நடக்கணும்னா, இல்லை இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிச்சுப்போம், சிலுவை ஆராதிப்போம், ரத்தம் 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 ரத்தம், இன்னும் இது மாதிரி கொஞ்சம் ரொட்டியை வாங்கணும், இது இயேசுவின் இறைச்சின்னு அவியலே அறிவிச்சிடணும் ஜோம் பண்ணிட்டு, அடுத்து கொஞ்சம் திராட்சை ரசத்தை வாங்கணும், இது இயேசுவின் ரத்தமாக மாறிட்டுன்னு அவங்களே சொல்லிடணும், இறைச்சியை தின்னணும், ரத்தத்தை குடிக்கணும், அப்புறம் என்ன இயேசுவோடு இணைஞ்சாச்சு. எவ்வளோ அடுத்த மோசடி பாருங்கள். இப்படி இயேசுவோடு இணைய முடியுமா? என்ன அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அப்போ தானப்பா எனக்கு ஐக்கியம் வரும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய இந்த மோசடி மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வீணான சிந்தையில் நடக்கப்படாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் மறுமறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் தான் இருக்கிறீங்க, அதனால் அவங்கள மாதிரி இருக்காதுங்க, நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும், இப்படி தான் செய்யணுமோ அப்படி தான் செய்யணும்னு கேட்காத. தேவனுக்கு சொந்த ஜனம்னா இப்படி தான் செய்யணும், பரிசுத்த ஜாதினா இப்படி தான் செய்யணும், ஏசு சீசத்துவம்னா இப்படி தான் செய்யணும், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் பேச்சு கிடையாது, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கு. அதுக்கும் இயேசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். என்ன புரிஞ்சுங்க? முற்காலத்தில் உலக வழக்கத்தின்படி நடந்தீங்க, இப்போ தான் அப்படி தான் நடக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது அந்த பழைய காலத்து ஆகாயத்து அதிகார பிரிவு நாவி தான். முன்னால் அந்நிய பாஷை பேசாமல் உள்ள குடியிருந்தது, இப்போ அந்நிய பாஷை பேசிக்கிட்டு குடியிருக்குது, இப்போ வெள்ளை கட்டிக்கிட்டு குடியிருக்கிறது, அவ்வளவுதான். ஸோ நமக்கு தோண மறுதினம் நடந்தோம், இது தேவ சித்தமா தேவனுடைய காரியமா சிந்திக்கவே இல்லையே. ரோமர் 12:1-2 சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உன்னை கடந்து இப்படி சத்தம் போடுவதுக்கு யார் சொன்னது? உன் வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதுசாகி நீங்கள் மர்வமாகணும். மனசு தான் புதுசாகவே இல்லையே, பழைய மனசு தான் இப்போமோ, பழைய ஆவி தான் இப்போமோ, பழைய வாழ்க்கை தான் இப்போமோ. சாமி மாறி இருக்குது, சாமிக்கு பேரை மாற்றிருக்கு, கலரை மாற்றிருக்கு. இப்படி சில மோசடி நாடகங்கள் நடந்திருக்கே தவிர இவர்களுக்குள்ளே கிறிஸ்துவன் சாயல் வரையில், சிந்த வரையில், உபதேசம் வரையில், அப்போஸ்தலர் மாதிரி வரையில், ஆதி திருச்சபையினுடைய அனுபவங்களும் இல்லை.
அந்த பழைய ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி செயல்படுறதுனால தான் அந்த உலக வழக்கத்தில் தான் இருப்பாங்க. உலக வழக்கத்தில் தான் அதை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு வெளியே அது வர விடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அந்த கன்னியாஸ்திரிகள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நமக்கு தெரியும். இனி அந்த ஃபாதர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தெரியும். அப்போ பைபிளில் இருக்கக்கூடிய இயேசுவின் அங்கி அப்படி இருந்தது, பவுலின் அங்கி அப்படி இருந்ததுன்னு வசனம் இருக்குது. தொற்கால் தச்சு கொடுத்த அங்கி அப்படி இருந்ததுன்னு வசனம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதை போடுறாங்க. இப்போ இந்த அவங்களுக்கு ஆவி இல்லை. இந்த ஆவி உள்ள கூட்டத்திடத்தில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு கிலோமீட்டர் இந்த ரோட்டில் ஓடி நடந்துட்டு வர சொல்லுங்கள், அது சம்மதிக்காது. இந்த வேசித்தன ஆவி சம்மதிக்காது. இந்த கள்ளத்தனமான ஆவி சம்மதிக்காது. அதனால அவங்களால செய்ய முடியாது. அதான் அந்த உலகத்தின் ஆவி. அது மனசு மாம்சம் தோணுன மாதிரி தான் போயிட்டே இருக்குமே தவிர நீங்கள் யாரும் திருத்த முடியாது. அது எந்த ரீதியிலையும் திருத்த முடியாது. அவ்வளோதான். அது ஏதோ தெய்வமாட்டு அந்த பேயிலிருந்து விடுதலை கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா வராது. அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கோமே. சரி, பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் ஏதாவது நடக்கும். அந்த ஆவி தான் வரலையே. அந்த ஆவியை தான் செயல்பட விடாமல் விரட்டிடுவாங்களே, பின்ன எப்படி அந்த ஆவி செயல்படும்? நல்லது. ஸோ இதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். இயேசு தன்னை கொலை செய்த யூதர்களை பார்த்து சொன்னார். அது யோவான் 8:43 45 வரை, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாதிருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாததுனால் அல்லவா? பார்த்தீங்களா, எனக்கு உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு கிடையாது. அதனால தான் அந்த உபதேசம் உங்களுக்கு புரியலை. அதை கேட்குற மனசு உள்ளவனுக்கு ஆமாம்மா இதுதான் தேவ சித்தம் எளிதாய் புரியும். ஆவி இல்லாத ஆளுகளுக்கு புரிஞ்சிருக்கு, அது இல்லை விஷயம். இப்போ ஆவி கூட்டத்துக்கான எல்லா பிரச்சனையும் இருக்குது. 44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிசாசனுடைய இச்சையின்படி தான் செய்விய. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், சத்தியம் ஒன்றும் கிடையாது. அவன் சத்தியத்தில் நடக்க மாட்டான். அவன் பொய்க்கு பிதா. அவன் பொய் பேசும்போது சொந்தமாக எதையாவது பைபிளை வச்சுட்டு கட்டுக்கதை பேசிட்டு வடக்கு தக்கா திருப்பிகிட்டே நடப்பான். என்னுடைய வசனத்தில் நடக்க மாட்டான். அவர்களை இயக்கிறது பிசாசு. இது போல தான் இன்னைக்குள்ள இந்த மோசடி கும்பல்களையும் இயக்கிறது பிசாசு தான். சொல்வார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனால என்ன விசுவாசிக்க மாட்டிய, என்ன ஆராதிப்பிய, அந்த கட்டுக்கதைக்கு தானே போவிய, அதுதானே புராணங்கள் தானே ஓடிக்கொண்டிருக்கு. நாம் ஏற்கனவே அதை பார்த்துருக்குறோம். அந்த யூதர்களின் வாரிசுகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக இன்றைய இந்த அசுத்தாவி கூட்டங்களுக்கு இது சரியாக பொருந்தும் தானே? இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் இந்த கூட்டங்களுக்கு பொருந்ததில்லை. மோசேயும் தாவீதும் ஆசாபும் மற்றவர்களும் எழுதிய சங்கீதங்களை தங்கள் தொழுகையினுடைய முக்கியமான நேரத்தில் எழுந்து நின்று பயபக்தியாய் வரிக்கு வரியாக படித்து அதை பாடி தியானிக்கிறாங்கல்ல. இந்த மோசடி குடும்பங்கள் அதை செய்தில்ல. இயேசுவின் போதனைகளை என்னைக்காவது இப்படி எழும்பி நின்று வரிக்கு வரி வாசித்து தியானிக்கிறதுக்கு இவங்க முன் வந்தாங்களா? அந்த ஆவி தான் சம்மதிக்காதே. அவர்களுக்குள் செயல்படுகிற வஞ்சிக்கிற மோசடி ஆவி இதற்கு சம்மதிக்காது இல்லையா? அதுதானே பிரச்சனை. ஆமாம், இப்படி தான் ஒவ்வொன்றா. அதான் நான் கடந்த நாள் சொன்னேன். அது சிஎஸ்எஸ் சபையில் கூட இயேசுவின் வார்த்தைகளையும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளையும் வாசிக்கிற அனுபவம் இன்றைக்கே இருக்குது. ஆவி இல்லாத கூட்டத்துக்கு இருக்குது. இந்த கள்ளத்தனமான ஆவி கூட்டத்துக்கு இல்லைல்ல. அதை நாம் கண்டுபிடிச்சிக்கணும்ல. இன்னும் பரிசுமார் கண்டுபிடிக்கலைல்ல. வருஷக்கணக்காக பைபிள் காலேஜில் படித்து உலகத்தை ஏமாத்துறது அப்படின்னு படிச்சுட்டு வந்திருக்கான். எப்படி ஜனங்களை தந்திரமாக ஏமாத்துறது, சமய மோசடி செய்வது, எப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு மோசடி ஆவி நடத்துறதுனால அவரால் அது புரிய போகிறது கிடையாது. ஆக இது ஒரு நிலை. மத்தேயு 28:20 இயேசு சீஷர்கள்ட்ட சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்ட தான் உபதேசம் பண்ணோம். தொடக்கத்திலே பார்த்துட்டோம். மோசே கட்டளையிட்டதில்லை. பழைய ஏற்பாட்டு கதைகள் எல்லாம் உபதேசம் பண்ணதுக்கு உங்களை நான் ஏற்படுத்தலை. நான் கட்டளையிட்ட வழி தான் உபதேசம் பண்ண வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீடர்கள் சொன்னார். ஆனால் இந்த நாட்களில் இந்த இயேசுவின் சீடத்துவத்தில் பெரும்பாலானவர்கள் இல்லை. அவ்வளோதான், யாருமே இல்லை. இந்த இயேசு ஆராதனை மன்றங்களும் அதில் இல்லை. இயேசுவோ மற்றவருடைய சீடர்களின் போதனை மாதிரி அடிப்படையில் அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம், இவங்க இன்னும் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வரல. சீஷத்துவத்துக்குள்ளே வந்தா இல்லையா, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லி அந்த சீடர்களுக்கு சொல்கிற காரியத்தை இவங்க நிறைவேற்ற முடியும். இவங்க அதில் வரல. இவங்க வரும் இயேசு ஆராதனை மன்றமே தவிர இயேசுவின் சீஷத்துவ சபை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இயேசுவின் எதிரிகளுக்கு இயேசுவின் மார்க்கத்தின்படி வாழ முடியாது என்பது தான் உண்மை. அப்போ இவங்க எல்லாம் இயேசுவின் எதிரிகள் என்பது எத்தனையோ காரியங்கள் ஆராயும் போது தெளிவானது. இதை புரிந்து கொண்டு தவறை சீர்திருத்தி இந்த சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறணும். முதலாவது
மற்றவங்களுக்கு பேயை விரட்ட போடுறதுக்கு முதலால் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற பேய்களை விரட்டணும். முதல்ல பாஸ்டர் மாதிரி ஆக்கிரமித்து நடத்தி கொண்டிருக்கிற பேயை விரட்டணும். விசுவாசிகள்னு சொல்கிற ஆளுக்குள்ள நான் நிறைய பட்டியல் போட்டு சொன்னேன்ல, இங்கே இருக்கிற பேயை விரட்டாமல் நீங்கள் வெளியே இருக்க பேயை எப்படி விரட்டுவீங்க? இங்கே பேய் வழிபாடு நடத்திட்டு அங்கே இருக்கிறவெல்லாம் பேய் வழிபாடு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இங்கே இயேசுங்கிற மனுஷனை விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டு அங்கே போய் நீங்கள்லாம் விக்கிரக ஆராதனை செய்யுங்கன்னு பேசுனா இது பிசாசு எப்படி விடுவான் உங்களை? இதுதானே இப்போ பிரச்சனை. நாம் செய்கிறவுக்கு தூய ஆவியாகி தேவனை தொழுது கொள்ளுங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் தயார் கிடையாது. நாங்கள் இயேசுங்கிற மனுஷனை தான் ஆராதிப்போம், அது விக்கிரக ஆராதனைன்னு பார்த்துட்டோம். இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற கும்பல்கள் நீங்கள்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்க அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட சொன்னபடி அப்படி இங்கேயே இத்தனை பேய்கள் குடியிருக்கும்போது இவங்க மற்ற பேயை எப்படி விரட்ட போவாங்க? புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆகவே இந்த மோசடியை புரிஞ்சிட்டு இதை விட்டு சரிப்பட்டு இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கணும். அவர் சொன்னது அவர் காட்டின மாதிரி, அப்போ சொன்னது அவர் காட்டின மாதிரி, இதுதான் சபை. இவ்வளவுதான் நம்ம நிற்கிறோம். மற்றபடி எந்த தனி நபர்களையும் வேறு மார்க்க சபைகளையும் நாம் இங்கே குறிப்பிட போகிறதில்ல. ஆகவே இந்த செய்தியின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவையும் தெளிவையும் புத்தியையும் தந்து நேரான பாதையில் நடத்தி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.